கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. தினம்தோறும் இணைந்திருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட பரிசுத்த ஆவியர் உங்களோடு பேசுவார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3, 4, 15 3 வசனங்களை நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன போராட்டம் தேசத்துல நடக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது தேவன் அந்த தேசத்தை, அந்த குடும்பத்தை, அந்த மாவட்டத்தை, அந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்னைக்கு உள்ள செய்தி நம்ம தியானிப்போம். உங்க கூட பரிசுத்த ஆவியான இடைபடுவார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, வசனத்தை நல்லா கவனிக்கணும், அப்பந்தான் புரியும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னா, துணிகரம் நடக்கு. என்ன பிரதர் துணிகரம் அப்படின்ட்டீங்க அப்படின்னா, உண்மையாதான் சொல்றேன். துணிகரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த தேசத்துக்குள்ளே ஒரு இருள் வரும். நீங்க வசனத்தை வேணா நான் வாசிக்கிறேன், அதையும் சேர்த்து கவனிச்சிருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று, தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும், மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது, அதாவது அழிச்சு போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. தேசத்திலே ஒரு இருள் வருது. இரண்டாவது, பயிர் வகைகள் யாவும் பட்சித்து போட்டது. அதுக்கும் இன்னைக்குள்ள செய்திக்கும் என்ன வித்தியாசம், என்ன இருக்கு, என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது தேசம் செழிப்பா இருக்கும். ஒரு குடும்பம் செழிப்பா இருக்கணும், ஒரு ஊர் செழிப்பா இருக்கணும், ஒரு மாவட்டம் செழிப்பா இருக்கணும், ஒரு தேசம் செழிப்பா இருக்கணும், ஒரு நாடு செழிப்பா இருக்கணும், எல்லா நாடும் செழிப்பா இருக்கணும். அப்படின்னா எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. ஆரோனையும் மோசேயும் பார்வோனிடத்தில் தேவனாகிய கர்த்தர் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது பார்வோனிடத்தில் மோசேயும் ஆரோனும் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, அதுல நம்ம நிப்பாட்டி கொஞ்சம் பேசுவோமே, அப்பதானே வசனத்துக்கு அர்த்தம் புரியும். இப்ப சில குடும்பத்துல அந்நிய நுகத்துல போய் திருமணம் முடிச்சிருப்பாங்க. அதாவது வாலிப வயசுல கத்தரை விட்டு தள்ளி போய் சில குடும்பத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இஷ்டப்பட்டபடி திருமணம் முடிச்சிருவாங்க. சில குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போயிடுவாங்க. சில குடும்பத்திலே
அநீதியான ஜனங்களோடு போய், சில குடும்பத்தில் அவிசுவாசியோடு போய், சில குடும்பத்திலே பேலியால் பொய்யா வாழித ஜனங்களோடு போய் இணைக்கப்பட்டுருவாங்க, பிணைக்கப்பட்டுருவாங்க, சம்பந்தம் கலந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே கண்ணீரா இருக்கும். கண்ணீர் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு அடிமையில இருப்பாங்க. திருமணம் முடிஞ்சுதான் போயிருப்பாங்க. வாலிப வயசுல ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அழகா நற்கரன் எடுத்திருப்பாங்க, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது சில வாலிப மீட்டிங்ல அட்டன் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. நான் கர்த்தருக்கா வாழுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருப்பாங்க. சில குடும்பத்துல மிஷனரியா போகணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருப்பாங்க. சில குடும்பத்துல சுவிசேஷ அறிவிக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருப்பாங்க. சில குடும்பத்துல சண்டே கிளாஸ் எடுத்திருப்பாங்க. சில குடும்பத்துல சின்ன வயசுலயே பிள்ளைகளு எனக்கு இயேசு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவங்க டைரியிலலாம் ரொம்ப எழுதி வச்சிருப்பாங்க. வீட்டுல பீரோல எழுதி வச்சிருப்பாங்க. வீட்டுல செவுத்துல எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல நடந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உலகத்துக்குள்ள போகும்போது உலக மோகம், துரிச்சை, மோக இச்சை, காம விகாரம், அசுத்தத்துக்குள்ள, அருவருப்புக்குள்ள, தீட்டுக்குள்ள, பொய்க்குள்ள எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்வாங்க. அதெல்லாம் ஒரு அடிமை. அந்த அடிமையில இருந்து வெளியில வர மாட்டாங்க. இப்ப ஜனங்கள் இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா யோசிப்போமே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழகா போயிட்டு வந்துருந்தாங்க. அங்க போய் நல்லா அழகா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிட்டு அழகா வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கையில செல்போன் தான் எடுப்பாங்க. அப்புறம் நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் செல்ஃபோன் தான் எடுப்பாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் வந்தோடனே முதல்ல செல்ஃபோன் தான் இருக்குது. படிக்கிற பையன் காலேஜ் போயிட்டு வந்து, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து முதல்ல செல்ஃபோன் தான் கையில் எடுக்கான். அம்மாட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், அப்பாட்ட பேசணும், வீட்டில் தாத்தா பாட்டிகிட்ட பேசணும். இப்போ அந்த அக்கறைலாம் கிடையாது. செல்ஃபோன் எடுக்கணும், அவங்க ஏதோ ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஸ்டேட்டஸோ இல்லைன்னா வேற ஒரு வெப்சைட்டுக்குள்ளேயோ எங்கேயோ போய் எதையோ போய் தேடிட்டு இருப்பாங்க. சரி, நல்லது தேடினா பரவாயில்ல, கெட்டதுக்குள்ளேயும் போய் சிக்கிக்கொள்வாங்க. அது ஒரு அடிமை. இதே போல நிறைய அடிமைக்குள்ளே, பாவ சந்தோஷத்துக்குள்ளே ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கண்ணு குருடா இருக்கும், அந்தகார இருள்ல கட்டப்பட்டிருப்பாங்க. அவங்களோட வீட்டில் உள்ள அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லா பிசாசு அழகா திருடிட்டு போயிட்டு இருப்பான். இன்னைக்குள்ள செய்தி ரொம்ப ஆழமா போகுது. மறுபடியும் சொல்றேன், நிறைய ஜனங்கள் இணைந்திருப்பீங்க. கவனமா கவனிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு குடும்பத்திலே பாவ சந்தோஷத்திலே வாழும்போது அவங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம்லாம் பிசாசு புடுங்கிட்டு போயிட்டு இருப்பான். நான் மறுபடியும் சொல்றேன், பாவ சந்தோஷத்துல இருக்கும்போது அந்தகார இருளிலே கட்டப்பட்டிருப்பான். பாவ சந்தோஷத்துல இருக்கும்போது அவனுக்கு நிம்மதி இருக்காது. பாவ சந்தோஷத்துல இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில தோல்வியா இருக்கும். பாவ சந்தோஷத்துல இருக்கும்போது கண்ணீரா இருக்கும். பாவ சந்தோஷத்துல இருக்கும்போது ஏமாற்றமா இருக்கும். பாவ சந்தோஷத்துல வாழும்போது ஒரு தனி மரமா அவன் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பான். அப்படின்னா என்ன பிரதர், நிறைய வீட்டுக்குள்ள இதுதானே நடக்கு, நிறைய வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை தானே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. அது சுய இச்சையா இருக்கும், மோக இச்சையா இருக்கும், காம விகாரமா இருக்கும், கண்களின் இச்சையா இருக்கும், அசுத்தமான சிந்தனையா இருக்கும், தீமையான எண்ணமா இருக்கும், தீட்டான காரியமா இருக்கும், திருடுற காரியமா இருக்கும், ஏமாத்துற காரியமா இருக்கும், கொள்ளையடிக்கிற காரியமா இருக்கும். இதெல்லாம் பிசாசுடைய ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல ஒருத்தன் இருக்கும்போது அவன் ஒரு அடிமையில இருப்பான். அவன் ஒரு அந்தகார இருள்ல கட்டப்பட்டிருப்பான். அவனுடைய ஆஸ்தி எல்லாம் திரளாக பிசாசு கொண்டு போயிட்டு இருக்கும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏன்னா அவ்வளவு வீட்லயும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஒரே போராட்டம், நிம்மதி இல்லை, குழப்பம், பாடு. பின்னாடி என்ன நடக்கு நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்போ சில குடும்பத்துல 1 மணி நேரம் பைபிள் வாசிச்சிட்டேம்பாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேம்பாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். தரிசனம் பார்த்துட்டேம்பாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொப்பனம் பார்த்துட்டேம்பாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்தேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். சாட்சி இருக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் 24 மணி நேரத்திலே பாவ சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்தால், அந்த வேர்டை நீங்க மறுபடியும் நோட் பண்ணணும். நான் சொல்ற வேர்டு மறுபடியும் ஆழமா போகுது. 24 மணி நேரத்திலே பாவ சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்தால் அந்தகார இருள் மூடும். 2வது, ஆஸ்தி, சொத்து,
குடும்பத்திலே என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமோ அவ்வளவும் புடுங்கிட்டு அப்படியே போகும். எங்க போகும்? பிசாசு தூக்கிட்டு போயிட்டு இருப்போம். அப்ப செய்தியினுடைய ஆழம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை ஆராதனை செய்யும் போது தேவன் அவ்வளத்தையும் மீட்டு தருவார். ஆனால் கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை விட்டு பாவ அடிமையிலே வாழும்போது அந்தகார இருளிலே கட்டப்பட்ட நிலைமை. ரெண்டாவது, ஆஸ்திலாம் அழிஞ்சிட்டு இருக்கும். இன்னைக்கு 2 பாயிண்ட் தான். அந்த 2 பாயிண்ட மட்டும் நீங்க ஆழமா பிடிச்சுக்கலாம். முதல்ல, ஆஸ்தி அப்படியே பிசாசு கொண்டு போயிட்டு இருப்பான். ரெண்டாவது, அந்தகார இருளிலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய். இப்ப நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமே. சரி, என் வாழ்க்கையை நான் சொல்றேனே, அதுவா உங்களுக்கு புரியும். நானும் பாவாடிமையிலையும் விக்கிரத்திலையும் மாந்திரியத்திலையும் கட்டப்பட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தாலாம் புரியாது. நீங்க வேணா ஆச்சரியமா செய்தி கேட்கலாம், எனக்கும் புரியாது. நானும் சராசரி ஒரு மனுஷன் தான். ஒரு 1/2 கோடியை காணோம், ரொம்பலாம் இல்லை, 1/2 கோடியை காணோம், அவ்வளவுதான். 2 மாடி வீடை காணோம், வியாபார நஷ்டம், நகைலாம் அழிஞ்சிட்டு, சொந்தம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு, நிந்தைகள், அவமானங்கள், பாடு, கேவலம் எல்லாம் உள்ள வந்துட்டு, எல்லாம் நடந்து முடிச்சு நடு ரோட்டில் தனியா சொந்த ஊரை விட்டே புலம்பிட்டே போயிட்டேன், அழுதுட்டே போயிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாவது மிஷினரியா போகும். ஏன்னா 2015 கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 ஊழியத்துக்கு வரும்போது ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். எப்படியாவது கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட வாழ்க்கையில் என்ன மாற்றம், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு வரைய கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கேன், உயிர் பிச்சை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவியா என் மேல கிருபையா இருங்க. இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரெண்டாவது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துக்குள்ள சராசரி வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். ஏன்னா 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். என்னோட வாழ்க்கையில் நான் பைபிளாக ரொம்ப வாசித்தது இல்லை. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் பைபிள் வாசித்தேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிள் வாசிக்காமல் இருக்கும்போது நாங்கள் ஒரு பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், துணிகரம், துன்மார்க்கம், இஷ்டம் போல் நானும் எல்லாரும் போல் படம் பார்த்து நாடகம் பார்த்து வீட்டில் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தேன். மாந்திரியத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அதனால் ₹1 ₹2 நான் கொடுக்கல. நான் சொல்கிறது எப்படின்னா 2010 2015 இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரி, இதுக்கும் இன்னைக்குள்ள செய்திக்கு என்ன வித்தியாசம், என்ன இருக்குது, என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நான் தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்த ஆரம்பித்தேன். எப்படி தாழ்த்துன்னு தெரியுமா? நான் பைபிள் பிரகாரம் வாழலை, நான் உமக்கு முன்பாக நிற்க கூட தகுதி இல்லைப்பா, என் வாழ்க்கையிலே பைபிளில் போட்டது போல நான் துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேன், துரோகியாக வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கை உலகத்தோடையே இருந்துட்டு, அப்போ பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் பாவி, என் பாவத்தை மன்னிப்பீங்களா, மனந்திரும் சொல்லி ஆசைப்படுறேன். இப்படியே தேவன்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கேன், அதில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். உன்னை தாழ்த்த நீ எது வரைக்கும் மனதில்லாதிருப்பாய். இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை என்ன அப்படின்னா, செஞ்ச பாவம் பார்த்தா அது நம்ம ஒரு 1 லட்சம் பாவம்னு சொல்லுவோமே. ஏன்னா வாயை திறந்தா பேசுனா கலர் கலராக டிசைனா பொய் அப்படியே அழகா கலர் கலராக பேசுவாங்க. எப்படி பூ எத்தனை கலர் இருக்கோ அதே போல் கலர் கலராக ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது ஒவ்வொரு பொய் பேசுவாங்க. நான் அப்படி நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, நான் கடையில் இருக்கும்போது நிறைய பொய் பேசியிருக்கேன்.
பொய் பேசும்போது யாரு கூட இருப்பா? பொய்க்கு பிதா தான் உள்ள இருக்கும். பரிசுத்தாவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தையே கண்டித்து உணர்த்துவாராம். ஆனா ஒரு பொய்யின் ஆவி உள்ள இருக்கும்போது தன் சொந்தத்தில் எடுத்து யார்கிட்ட எப்படி பொய் பேசணும், அவங்கள்ட்ட எப்படி பொய் பேசணும், இவங்கள்ட்ட எப்படி பொய் சொல்லி பொய் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல ஒரு மனுஷன் உள்ள வரணும் அப்படின்னா முதல்ல தாழ்த்துற மனுஷனா இருக்கணும். சில குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க, இல்ல 6 பேர் இருக்காங்க, இல்ல 2 பேர் இருக்காங்க, இல்ல 3 பேர் இருக்கிறாங்க, இல்ல 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேரும் குடும்பமா சர்ச்சுக்கு போறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு குடும்பத்துல 8 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேரும் 10 பேர் சர்ச்சுக்கு போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கிறது, குடும்பமா பேரம்பேத்தி, குடும்பமா அம்மா அப்பா, குடும்பமா பிள்ளைகளு, குடும்பமா 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 அந்த வார்த்தை சர்ச்சுக்கு போய் உட்கார்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அது கடைசி காலத்துல ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. எப்படி குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா, சில வீட்டுல அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஃபுல்லா விக்கிர வழிபாடுக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே கண்ணீர் வாழ்க்கையா மாறிது. அந்த கண்ணீர் வாழ்க்கைக்கு தான் நான் உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் சொன்னேன். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்தகாரப்பட்டது அப்படி சொல்லி போட்டிருக்கு. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான் அந்த இடத்துல மெய்யான ஒளி, ஜீவ ஒளி, பிரகாசமான மெய்யான ஒளி இறங்கி வரும். ஜனங்கள் தேவனை ஆராதிக்காமல் இருக்கும்போது அந்த இடத்துல ஃபுல்லா அந்தகார இருள் மூடி இருக்கும். அது ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தேசத்துக்குள்ள என்ன மூடி இருக்கு அப்படின்னா அந்தகார இருள் மூடி இருக்கு. சில தேசத்துக்குள்ளே விக்கிர வழிபாடு இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களா, அந்த தேசம் எதுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்தகார இருளே மூடப்பட்ட நிலைமை. ரெண்டாவது அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அந்த தேசத்திலே நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாசமாக்கிட்டு. எதுக்கு நாசமாக்கிட்டு? அந்த தேசத்துக்குள்ள இருள் இருக்கும்போது, பிசாசனுடைய நிறைய காரியங்கள் அந்த தேசத்துக்குள்ள இருக்கும்போது, அந்த தேசத்துல இருள் மூடி இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா கனிகள் பயிர்கள் எல்லாம் நாசமாக்கிறோம், அழித்து போட்டது. சரி, நம்ம செய்திக்கு வருவோமே. இப்போ இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இருக்கிறாங்களா, தாழ்த்துற ஒரு குணம் வேணும். ரவிராஜ் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஒரே வேர்டு தான், அதான் கிருபை. ஒரு மனுஷன் கிருபை பெற்றுக்கொண்டால் இந்த பூமியில வாழ முடியும். அந்த கிருபைக்கு இன்னொரு வேர்டு என்னன்னா உயிர் பிச்சை போட்டிருக்காரு. இலவசமா இதனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். அவ்வளவுதான். நீதிமானா மாத்திட்டாரு, அதனாலதான் அவங்க முன்பாக நிக்கிறேன். அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செய்த எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டு. சரி, நம்ம என்ன செய்யணும்? அடுத்த சப்ஜெக்ட், நம்ம தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். கர்த்தரே தேவன். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வெளிச்சம். எப்போ வெளிச்சம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா போய் பார்த்தால், தாழ்த்துற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் விடுதலை, தாழ்த்துற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் சமாதானம், தாழ்த்துற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் எந்தெந்த பாவ அடிமையில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, அந்தகார இருள்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, சாபத்துல இருக்காங்களோ, பஞ்சத்துல இருக்காங்களோ, தோல்வியில இருக்காங்களோ, அதுல இருந்து வெளியில வர முடியும். இப்ப கடைசி காலத்துல ஒரு துணிகரம் இருக்கு. அந்த துணிகரம்னா என்ன அப்படின்னா கடினமான இருதயம். அந்த கடினமான இருதயம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வைராக்கியத்துல இருப்பாங்க, அவங்க விரோதத்துல இருப்பாங்க, அவங்க கசப்புல இருப்பாங்க, அவங்க கோபத்துல இருப்பாங்க, அவங்க எரிச்சல்ல இருப்பாங்க, அவங்க பொறாமையில இருப்பாங்க. ஆனால்
ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பாவியா என் மேல கிருபையா இரும் என்று ஜெபிப்பான். அப்ப தாழ்த்துற ஒரு குணம் இருக்குமானால் இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா இன்னைக்குள்ள வாக்குத்தத்தமும் அதேதான். தாழ்த்தும் போது உயர்த்துவார். கர்த்தருடைய கிருபையினால் இந்த மாசம் முடிந்தா கொஞ்சம் தாழ்த்துற பத்தி வேணா கொஞ்சம் பேசுவோம். அது நிறைய ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்துல தாழ்த்துற குணமே இல்லை. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா தாழ்த்த மாட்டுக்காங்கப்பா. டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிருக்காங்க. கல்யாணம் முடிச்சு 6 மாசம் ஆகுது, டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிருங்க. என்னன்னு கேட்டா தாழ்த்த முடியல. கேட்டா இவங்க ஒரு போஸ்ட்ல இருக்காங்க, அவங்க ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட், இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட். ஆக மொத்தம் தாழ்த்துறதே கிடையாது, குடும்பம் பிரிஞ்சு போயிருது. சில குடும்பத்துல 10 வருஷம் கழிச்சு கூட பிரிஞ்சு போயிருங்க. என்னன்னு கேட்டா பிள்ளை எல்லாம் இப்ப அனாதையா இருக்கு. நிறைய குடும்பத்துல தாழ்த்தாம இருக்கிறதுனால கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தேசம் அந்தகார இருள்பட்டது, அந்தகாரப்பட்டது. 2வது பயிர் வகைகள் கனிகள் பட்சித்து போட்டது, அழித்து போட்டது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே பிசாசு எப்போ உள்ள வாரான், எப்போ அந்த ஜனங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாழ்த்தாம இருக்கும்போது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய தண்டனை உள்ள வருது. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போறேனே. ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு வாலிப பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும். பக்கத்துல சின்ன பிள்ளைகளு நான் சண்டே கிளாஸுக்கு போகணும் அப்படிம்பாங்க. ஏன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. சண்டே கிளாஸுக்கு நானும் போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. அப்ப அந்த வீட்டுல என்ன பண்றாங்க? கடினமான இருதயமா இருப்பாங்க. தேவனை ஆராதனை செய்ய அனுப்ப மாட்டாங்க. தேவனை ஆராதனை செய்ய எங்கெல்லாம் அனுப்பலையோ அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அந்தகார இருள் வரும். முதல் பாயிண்ட். 2வது, அந்த வீட்டுல கனிகள் பழங்கள் பட்சித்து போட்டது, அழிச்சு போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனை ஆராதிக்கும் போது விடுதலை, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், தீர்காயுசு. அதே நேரத்திலே தேவனை ஆராதிக்காமல் துணிகரமாக கடினமான இதயத்தோடு தாழ்த்த மனமில்லாமல் இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி, இன்னைக்குள்ள செய்தியில நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு என்கிறார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சில இடத்துல வியாபார ஸ்தலத்திலே இப்ப ஞாயிற்றுக்கிழமையும் பணம் தேவை இருக்கனால ரன் பண்றாங்க, வியாபாரத்தை ரன் பண்றாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது 2014 வரையே நான் ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்துருவேன். 2015 தான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், அது தேவனுக்குரிய நாள். குடும்பமா நானு பாப்பா குடும்பமா சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லி 2017 தான் முடிவு எடுத்தேன். 2014 வரையே ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூவா 7 நாளுமே வியாபாரம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கும். ஆனா 2015 தான் தீர்மானம் எடுத்தேன். பைபிள் வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படிய பழக ஆரம்பிச்சேன். 2015 ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைச்சிட்டு ஒரு 5 சர்ச்சு இல்ல 6 சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிருவேன். காலையில 6 மணிக்கு ஒரு சர்வீஸ், 7:30 மணிக்கு ஒரு சர்வீஸ், 9 மணிக்கு ஒரு சர்வீஸ், 11 மணிக்கு ஒரு சர்வீஸ், அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்துல 7 மணிக்கு ஒரு சர்வீஸ். கிட்டத்தட்ட அழகா 4-5 சர்ச்சுக்கு ஜாலியா போயிட்டு வருவேன். எல்லா சர்ச்சிலையும் போய் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுவேன். எல்லா சர்ச்சில் சொல்ற பிரசனத்தையும் கேட்பேன். மத்தியானம் சர்ச்சில் சாப்பாடு போடுவாங்க, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு குடும்பமா சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். நைட் நேரத்தில் மறுபடியும் சர்ச்சுக்கு போயிடுவோம். இது எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் தேவனுடைய சமூகத்துல உட்கார ஆரம்பிச்சேன். நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறதுனால பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி 4 மாடி அழகா ஒரு 2 வீலர் வச்சிருந்தேன். அழகா அங்க சில நேரத்துல பிரேயர் நடக்கும், அங்கேயும் போயிட்டு இருந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு என்னை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன், தாழ்த்த ஆரம்பிச்சேன். என் மனைவியை சர்ச்சைக்கு கூட்டு போக ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில என்னைக்கு நான் என்னோட சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேனோ
அன்னைக்கு தான் உயிர் பிச்சை போட்டார். அந்த உயிர் பிச்சைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்குள்ள கிருபை இருக்கு, அதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்குள்ள சமாதானம் இருக்கு, அதுக்குள்ள சந்தோஷம் இருக்கு, அதுக்குள்ள விடுதலை இருக்கு, அதுக்குள்ள தீர்க்காயுசு இருக்கு, அதுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையே மகிமையா இருக்கும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே வீட்டுல புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பமா சர்ச்சில் போய் உட்கார்ந்தால் முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அங்க போய் நம்ம என்ன செய்வோம்? தாழ்த்துவோம். அப்பா, உங்க பையன் வந்திருக்கம்பா, மனைவியை கூட்டு வந்திருக்கம்பா, பிள்ளைய கூட்டு வந்திருக்கம்பா, குடும்பமா அவங்க பாதவில்ல வந்துட்டோம்ப்பா. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனனோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பீங்களாப்பா? என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்களாப்பா? உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டோம்லாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல ஒரு 3 பேர் 4 பேர் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தலைவர் ஞாயிற்றுக்கிழமை தலையை காணும், வாழு மட்டும்தான் போகுது, தலையை காணும். சில குடும்பத்துல சகோதரிமார் அழுதுட்டே போவாங்க, என் புருஷன் வரமாட்டேங்கான். ஏன்னா சர்ச்சில் போய் தானே கல்யாணம் முடிக்கிறீங்க, சர்ச்சில் போய் தானே ஞானஸ்தானம் எடுத்து திடப்படுத்தல் படிச்சு சர்ச்சில் 3 ட்ரிப் அறிக்கை வாசி தானே கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரலன்னா தேவன் தேடுவாரா? தேட மாட்டாரா? தேவன் தேடும் போது அந்த பிள்ளைகளை காணோம் அப்படின்னா அந்த வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா அந்தகார இருள் மூடுது, கனிகள் பயிர் வகைகள் பட்சித்து போட்டது. ஏன்? ஆராதிக்க வரல, கடின இதயத்தோடு இருக்கிறாங்க, தாழ்த்த மனதில்லை. அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஒரு தேசத்துக்குள்ள பிரச்சனை, ஒரு ஊருக்குள்ள பிரச்சனை, ஒரு நாட்டுக்குள்ள பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தும் போது 40 வருஷம் அவங்களுடைய செருப்பு கூட தேவையில்லையா. 40 வருஷம் மன்னா கொடுத்தாரு, 40 வருஷம் கர்த்தரே சுமந்தார், கர்த்தரே சுமந்தார். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யாராவது எந்திரிச்சா கொன்னே விட்டுவார். தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், என் பிள்ளைகள் உரிமை கொண்டாடுறாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கு, வலிக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ரெஸ்ட் எடுப்பாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. நிறைய குடும்பத்துல நடக்குப்பா. இதுதான் வாழ்க்கையா இருக்கு. என் வாழ்க்கையில நான் இப்படிலாம் இருந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை என் மனைவி சர்ச்சுக்கு கூப்பிடுவா, நான் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பேன், நீ போயிட்டா போ அப்படிம்பேன். 50 லட்ச ரூபாயை காணும், 55 லட்சத்தை காணும். மாந்திரியத்துக்கு போய் 13 லட்சம் ஒரே மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டான், செழிப்பா கொடுத்துக்கிட்டே இருந்தேன். வீடை விற்றேன், வியாபாரத்தில் நஷ்டம், நகையை விற்றேன், வாடகை வீட்டுக்கு வந்தேன், கடையை விட்டேன், அப்புறம் நடு ரோட்டுக்கே போயிட்டேன், அப்புறம் ஊரை விட்டே போயிட்டேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனை ஆராதனை செய்யற நேரத்திலே நான் சர்ச்சுக்குள்ள இல்லை, ஆராதிக்கிற நேரத்துல நான் சர்ச்சுக்குள்ள இல்லை. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா அந்தகார இருள் தேசத்துல அந்தகாரம் மூடிட்டு, அந்தகார இருள் மூடிட்டு. 2வது பயிறு கனி எல்லாம் பட்சித்து போட்டது, அழித்து போட்டது. அதெல்லாம் தேவனுடைய தண்டனை. அப்போ இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, வீட்டுல உங்க பையன் இருக்கிறானா, வீட்டுல மருமா இருக்கிறாளா, ஞாயிற்றுக்கிழமை முதல்ல சர்ச்சுக்கு போக சொல்லுங்க. கணவர் இருக்கிறாரா, சர்ச்சுக்கு வர சொல்லுங்க. இந்த மெசேஜ் முடிஞ்சா கேட்க சொல்லுங்க. உங்க தொழில் சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கணுமா, செழிப்பா இருக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்கணும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, சர்ச்சில் இருக்கணும். நீங்க சர்ச்சில் இருந்தால் உங்க வாழ்க்கை வெளிச்சம், உங்க வாழ்க்கை செழிப்பு,
ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தல அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அந்தகார இருள் மூடிரும், பழங்கள் கனிகள் பட்சித்து போட்டுரும். இதுதான் தண்டனை. மோசேயும் ஆரோனும், அந்த வேடை நல்லா கவனிக்கணும், பார்வோனிடத்தில் வந்து, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரத்திலே எச்சரிப்பு கொடுக்க சொல்லுவார். பார்வோனிடத்தில் வந்து, அந்த வேடை ரொம்ப முக்கியம். 2 பேர் கிளம்பி போறாங்க, மோசே ஆரோனும் கிளம்பி போறாங்க. போய் பார்வோனிடத்துல வந்தாச்சு, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய். இப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கு, மனைவி சொல்லுவாங்க, எப்ப நாளைக்கு காலையில் சர்ச்சை போகணும், நான் வரமாட்டேன், நீ மட்டும் போ, நான் வரமாட்டேன், உனக்கு வேணா நீ போ, நீ வேணா போய் தேடுப்போ. இன்னும் சில குடும்பத்துல இருக்கு, நீ நாளைக்கு சர்ச்சைக்கு போக கூடாது என்ன அப்படிம்பாங்க. உடனே அந்த அம்மா சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் மனைவி யாருமே சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, என் கணவர் அடிச்சுடுவாரு, அப்புறம் எங்களுக்கு வீட்டுல சோறு கிடைக்காது. இப்படியே சில குடும்பத்துல இதெல்லாம் என்ன பிரச்சனை? ஒரு குடும்பத்துல தாழ்த்தி தேவனோட சமூகத்துல போய் ஆராதனை செய்யும் போது பரலோகத்துல தேவன் பார்ப்பார், என் பிள்ளைகள் என் சமூகத்துல வந்துட்டு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். எப்போ வானத்தை திறக்கணும், எப்போ தேவனோட சமூகத்துல கொண்டு போய் தசமா வச்சு ஆராதனை செய்யும் போது. நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போக பிடிக்கல, இப்போ ஏன்னா இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. பொய் பேசுறது நிப்பாட்டர் கிடையாது, நாடகம் பார்க்கறது படம் பார்க்கறது நிப்பாட்டர் கிடையாது, செல்போன்ல 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்க்கறது நிப்பாட்டர் கிடையாது. 6 நாள் ஃபுல்லா சில குடும்பத்துல ஒன்லி வேஷம் மட்டும்தான், கலர் கலரா வேஷம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வெள்ளை ட்ரெஸ். அப்புறம் உங்களோட வாழ்க்கையில வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படிம்பாரு, விரியன் பாம்பு குட்டியே அப்படிம்பாரு, மாயக்காரரே அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், உள்ள எப்படி இருக்கோம், பரலோகத்துல தேவன் உள்ள பார்ப்பாரு. ஒரு மனுஷன் தாழ்த்தினால் ஆசீர்வாதம் பா, தாழ்த்தினா உயர்வு பா. ரவிராஜனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல போய் 5 வருஷம் கண்ணீரோடு பைபிள் வாசிக்கும் போது, என்னுடைய ஜெப நேரத்துல 5 வருஷம் அழுதுருக்கேன். அந்த 5 வருஷம் அழுத இப்போ நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தா நான் என்ன யோசிச்சுப்பாங்க அப்படின்னா, அப்ப 5 வருஷம் நான் போய் தாழ்த்தி இருக்கேன் உங்களுக்கு. எப்படி தாழ்த்திருக்கேன்? பாவிப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க, துணிகரமா செஞ்ச பாவத்தை மன்னிங்க, துன்மார்க்கமா அந்த பாவத்தை மன்னிங்க. இதுதான் என்னுடைய ஜெபமா இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளையில யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருக்கிறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம யோசித்து பார்ப்போமே. என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு, நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில். அடுத்த வேர்டு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாருங்க. நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில். எதுக்கு? நீ நாளைக்கு சர்ச்சுக்கு போக கூடாது, நீ ஆராதனைக்கு போக கூடாது. ஆராதனை போனால் நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படிம்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது? அந்தகார இருள் மூட போகுது. அந்த வீட்டுல கனிகள் பழங்கள் பட்சித்து போட்டுரும். அவ்வளவுதான். தாழ்த்தினால் கிருபை, பெருமையா இருந்தால் தேவன் எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ள ஜனங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில், நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டு கிளிகளை வர பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இன்னைக்கு 12 மணிக்குள்ள நீ முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கைய, நாளைக்கு வெட்டுக்கிளி வந்துடும், தேசத்துல இருள் மூடிடும். இருள் மட்டும் மட்டும் நீ நினைக்காத, உன்னுடைய கனிகள், உன்னுடைய பழங்கள், உன்னுடைய பயிர் வகைகள் எல்லாம் அழிச்சு போட்டுருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு யாரு கொடுக்கிறா? ஆரோனும் மோசேயும் பார்வோனிடத்துல வந்து நின்னு இப்படியே ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. இவங்கதான் இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் புருஷர்களை 40 வருஷம் வழி நடத்தினாங்களாம்.
இப்ப கடைசி காலத்துல எழுப்புதல் அப்படின்னா என்ன? பாவத்துல இருக்க ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு கிருபையின் காலத்தை தந்திருக்காரு? ஒரு கொரோனா வந்துச்சு, சாம்பிள், அவ்வளவுதான். கடைசி காலத்துல கொள்ளை நோய்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கொள்ளை நோய்னா ஒண்ணு, கொள்ளை நோய்கள் அப்படின்னா எத்தனை வரும் தெரியாது. தேவன் அருளிய அப்பம், கர்த்தருடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த தேசத்துக்குள்ள எந்தெந்த வார்த்தை மூலியமா உங்க கூட பேசி கொண்டிருக்கிறாரோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சமாதானம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தால் ஜீவன் தப்பும். மறுபடியும் தேசத்துக்குள்ள கொள்ளை நோய்கள் வரும். எப்படி வரும்? தேவனுடைய நியாய தீர்ப்புல வரும், தேவனுடைய தண்டனையில வரும். ரவிராஜா இருந்தாலும் என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, கர்த்தர் பிரியம் இல்லாமல் நான் எந்தெந்த பாவத்துல வாழ்ந்தனோ என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி கண்ணீர் வடித்து மனம் கசந்து அழுது தேவன் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான் உயிர் பிச்சை. கர்த்தருடைய உக்கர கோபத்துல யாரும் நிக்க முடியாதுப்பா. நான் பைபிள் வாசித்து பார்த்ததுல ஒரு பக்கம் பார்த்தா கிருபை, ஒரு பக்கம் பார்த்தா ஆசீர்வாதம், ஒரு பக்கம் பார்த்தா வாக்குத்தத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனுடைய தண்டனை அதிகமா எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே கடினமான இருதயத்தோடு இருக்கக்கூடாது, மனம் திரும்பி கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் கேட்டு வாங்கி கொள்ளணும். சில குடும்பத்துல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பிரதர் டெய்லி எங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசுறீங்க, கேட்கும்போது அந்த நேரத்துல நாங்க யோசிக்கிறோம், மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில பாவம் தொடருது. அந்தகார இருள் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சத்துரு தொடர்றான். சத்துரு தொடர்றான் அப்படின்னாலே வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது. மோசே குறித்து நம்ம நேத்து நைட்டு தியானிக்கும் போது மோசே பாவ சந்தோஷத்தை வெறுத்து என்று நம்ம தியானித்தோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பாவ சந்தோஷத்தை வெறுக்கிறது கிடையாது. சனிக்கிழமை நைட்டு நல்லா தண்ணி அடிப்பாங்க சில குடும்பத்துல, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போகாம வண்டி பிளாட் ஆயிரும். அப்புறம் துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துரோகியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனோட உக்கிர கோபம் வெளிப்படுமா? வெளிப்படாதா? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. சில வீட்டுல பிள்ளைகள் மனைவி சொல்லி பார்ப்பாங்க, அப்பா நாங்க நாளைக்கு சர்ச்சுக்கு போறோம்ப்பா, நீங்களும் வாங்கப்பா, நீங்களும் வாங்கப்பா, நீங்களும் வாங்கப்பா. இங்க பார்த்தா பூஸ்ட் ஹை லெவல்ல இருக்கும், யாரும் போக கூடாது, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மறுபடியும் பிளாட் ஆயிரும். இப்படியும் சில குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. சில குடும்பத்துல அமைதியா இருக்கணும், போ போ அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயம் கடினமான இருதயத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். அந்த வெட்டுக்கிளிகள் என்ன வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று, தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. ஒரு வெட்டுக்கிளியை அனுப்புனார்னா தேசம் ஃபுல்லா அந்தகாரப்பட்டுரும். ரெண்டாவது, கல் மலைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டு அழிச்சு போட்டு, எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலை மீதியா இருக்கவில்லை. நான் என் வாழ்க்கையில சாபத்துல வாழ்ந்திருக்கேன். தேவனுடைய உக்கர கோபத்தை நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். வியாதியில படுத்திருக்கேன், சொந்த வீடை விட்டு நடுரோட்டுக்கு போயிருக்கேன், வியாபாரத்துல இருக்கும்போது பெருமையா பேசுவேன். நான் சில நேரத்துல என் மனைவிட்ட கோவப்படும் போது என் மனைவி கண்ணீர் வடிப்பா, ஐயோ இவ்வளவு கொடூரமானவனா இருக்கானே
அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிப்பா. எங்க அம்மா அழுதுருக்காங்க. ரவிராஜ் சாப்பிட்டு கிடையாது, கடினமானவன், வியாபாரத்தில் இருக்கும்போது கடினமா வாழ்ந்தேன், தூக்கி வீசிட்டாரு, சொந்த தேசத்தை விட்டு தூக்கி வீசிட்டாரு, விக்கிரத்துக்கு போய் மாந்திரித்துக்கு போய் 13 லட்சம் கொடுத்துருக்கேன் ஒரு மனுஷனை நம்பி, சொந்த தேசத்தை விட்டு தூரத்துக்கு வீசிட்டாரு. அனாதை போல ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாம ₹1 இல்லாம இருந்திருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். எங்க தப்பு பண்ணோம்? ஏன் இவ்வளவு தண்டனை? ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவ்வளவு கண்ணீர்? ஏன் இப்படி அனாதையா கிடக்கேன்? எனக்கு தான் சொந்த பந்தம்லாம் இருந்தாங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வியாபாரத்தில் இருக்கும்போது நல்ல பெருமை எல்லாம் இருந்துச்சு, தர மட்டும் போட்டார். இரவு நேரத்துல சில குடும்பத்திலே கார் வாங்கினா பெருமை, சொந்த வீடு கட்டியாச்சுன்னா பெருமை, ஒரு நல்ல மருமகள் வந்தாச்சுன்னா பெருமை, நல்ல மருமகன் வந்தாச்சுன்னா பெருமை, ஒரு பெரிய ஹை போஸ்ட்ல இருந்த பெருமை. சில குடும்பத்துல எல்லாரும் கிடையாது, சில குடும்பத்துல சர்ச்சில் போய் தாழ்த்திடுவாங்க. எனக்கு இந்த போஸ்ட் நீங்க தான்ப்பா தந்தீங்க, இந்த வீடு நீங்க தான்ப்பா கட்டினீங்க, இந்த கார் நீங்க தான்ப்பா தந்தீங்க. சில குடும்பத்துல தேவனுடைய சமூகத்துல போய் ஒரு காணிக்க வச்சு, இந்த காருக்கா ஸ்தோத்திரம், வீட்டுக்கா ஸ்தோத்திரம், நல்ல மருமக தந்தீங்க ஸ்தோத்திரம், நல்ல மருமகன் தந்தீங்க ஸ்தோத்திரம், நல்ல பேரம்பை தந்தீங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் போய் தாழ்த்திடுவாங்க. அந்த குடும்பம் பார்த்தா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ச்சி. சில குடும்பத்துல பார்த்தா தாழ்த்தவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும் நம்ம யோசித்து பார்ப்போமே. ஏன்னா நிறைய குடும்பத்துல தாழ்த்துற சுபாவமே இல்லை. நான் உள்ளதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். இந்த செய்தி நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல கண்ணீரோடு கேட்கிற குடும்பம் உண்டு. ஏன்னா குடும்பம் ரட்சிக்கப்படலை, விக்கிரத்துல இருப்பாங்க, அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா கணவர் பார்த்தா மதுபான அடிமையா இருப்பாங்க, சில குடும்பத்துல பார்த்தா டைவர்ஸ் ஆயிருக்கும், சில குடும்பத்துல பார்த்தா கடினமான இருதயமா இருப்பாங்க, சில குடும்பத்துல பார்த்தா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. தெளிவா எழுதப்பட்டிருக்கு, என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி, அப்பா குடும்பமா நான் வந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமேல் உமக்கு உண்மையா இருப்பேன்ப்பா, நான் இனிமேல் வார வாரம் சர்ச்சைக்கு வந்துருவேன்ப்பா, இனிமேல் நான் தேவையில்லாம விக்கிறது நான் போக மாட்டேன், நான் மனம் திரும்பிடுவேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வேன், நான் உமக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது தாழ்த்தினால், ஒரு குடும்பம் தாழ்த்தினா கூட பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். தேவன் அருளியே அப்போ கர்த்தர் உங்க கூட எந்தெந்த வார்த்தை பேசுறாரோ அந்த வார்த்தைக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் போதும். ஏன்னா பரிசுத்த ஆவியான பேசும்போது உங்க இதயத்துல குத்தப்படும். குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்பி தாழ்த்தி, நான் தான் அந்த கடினமான இருதயம் உள்ளவன், என் மனைவி பிள்ளைகள் தான் நான் போக விடலை, நான் தான் சர்ச்சைக்கு போக விடலை அப்படின்னு சொல்லி மனம் திரும்பியாச்சு அப்படின்னா, இன்னைக்கு மனம் திரும்பியாச்சு அப்படின்னா நாளைக்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சுவார். நீங்க நாளைக்கு காலையில சர்ச்சுக்குள்ள கால குடும்பமா எடுத்து வைக்கும் போது உங்க குடும்பத்துல உங்க தரித்திரம் மாறிடும், பஞ்சம் மாறிடும், சாபம் மாறிடும். உங்க குடும்பத்தை நீங்க ஆலயத்துக்குள்ள போய் முழு குடும்பமா சர்ச்சில் போய் கால் எடுத்து வைக்கும் போது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இல்ல நீங்க என்னதான் பேசினாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடின இருதயம் இருந்துச்சு அப்படின்னா, நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தேவனுடைய தண்டனை வெளிப்படும். 2 பக்கம் சொல்றாரு. ஒரு பக்கம் பார்த்தா தாழ்த்தும் போது, நாளைக்கு சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சுடுவாரு. நைட் நேரத்துல யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்க குடும்பம் முழு குடும்பம் நாளைக்கு காலையில சர்ச்சுக்குள்ள இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள எச்சரிப்பு சத்தம் மறுபடியும் 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 போயிட்டு இருக்கு. சர்ச்சில் போய் கல்யாணம் முடிச்சிருப்பீங்க,
சர்ச்சுக்கு போகாம இருப்பீங்க. வீட்டில் நல்ல நாடகம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு லஞ்சம், லட்சக்கணக்க பணம், வீட்டில் செழிப்பு, கர்த்தரை மறந்து துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். இல்ல பிரதர், நாங்க மனம் திரும்பிடும், நாங்க தாழ்த்திரும், நாங்க குடும்பமா சர்ச்சைக்கு புறப்பட்டு போயிரும். அர்ப்பணித்தால் தேவன் உங்க குடும்பத்தை வந்து ஆசீர்வதிப்பார். நாங்க மனம் திரும்ப மாட்டோம், நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்கைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். அப்ப 2 பக்கம் செய்தி இருக்கு. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் இருக்கும்போது சாபம். இந்த இரவு நேரத்திலே 2 விதமான ஜனங்களும் இணைந்திருக்கிறீங்க. தாழ்த்துற ஜனங்களும் இணைந்திருக்கிறீங்க, தாழ்த்தாத ஜனங்களும் இணைந்திருக்கிறீங்க. தாழ்த்தும் போது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தாழ்த்தாமல் இருக்கும் போது அந்த தேசத்துக்குள்ளே அந்தகார இருள் வரும். தேசம் மனம் திரும்பும் போது அந்த தேசத்துக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஒரு குடும்பத்துக்குள்ளே 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்க நேரம் இல்லையா? செல்போன்ல, லேப்டாப்ல, டேப்ல, வீட்டுல டிவில எத்தனை மணி நேரம் மூழ்கி கிடக்குறாங்க. 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து சத்தியத்தை கேட்க முடியலையா? தேவனை ஆராதிக்க முடியலையா? துணிகரம் இருக்கா? கடினமான இருதயமா இருக்கா? பொல்லாத இருதயம் இருக்கா? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு தள்ளி போறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். மனுஷனை வேணா ஏமாத்திரலாம், ஆனால் இந்த செய்தி எந்தெந்த வீட்டுக்குள்ள வருதோ அந்தந்த வீட்டுக்குள்ளே கடினமான இருதயம் உடைக்கப்படுது. இதோ நிறைய குடும்பத்துல கடினமான இருதயம் உடைக்கப்படுது, கடினமான இருதயம் உடைக்கப்படுகிறது. இயேசுக்கு ரத்தத்தினாலே கடினமான இருதயம் உடைக்கப்படுகிறது. அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் போடுவீங்களா? நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கடினமான இருதயம் உடைக்கப்படணும். எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்ப்போம். லிபோ ஷபலபல ஹதுன மரோஹரதினி தேசதினி வரக்கபுதி பெக்கேதுனா லாபாட்டா சே மாகோரோ லிபா பாபா பாகா லாகா ரமகரதுரபல ரகதுரபல ஹரஸ பெலஹ பெலஹார பெலஹரது சி ஹபஹாஸ் பிஹி பெலஹாஸ் பெலஹரது சே பஹோ பிஹாஸ் பிஹி பெலஹாஸ் பெலஹார பெலஹரது ரதுனி ஷாந்தோட நமக்கரதுனி மரக்கபுதி பெக்கேதுனா சி பாபா பஹாஸ் பிஹி பெலஹாஸ் பெலஹார பெலஹரது லிது ஷபதனி மேஸ்தினி ஷாந்தோட நமக்கப ரதுனி மரக்கந்து துரபல. பரம தகப்பனே, உங்க பாதப்படியில வருகிறோம்ப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாற சொன்னீங்கப்பா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்க கர்த்தருடைய ஆடுகளா இருக்கணும்ப்பா. தூ சே ஹா ஹோ ரபலஹரது ரதுலா தேஹி பிலாஸ் பிஹோ பஹார தீரி பலஹந்தோ ரபலஹரது சே மாஹலஹரது நிமரஹரது லேசே பிலாசே பிலஹி பிலஹரது தூஷல பலஹந்தோ நமரஹஸ் பிலஹர பிலஹரது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொன்னீங்கப்பா. என் ஆடுகள் எனக்கு சத்தத்துக்கு கேட்கும் சொன்னீங்கப்பா. அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொன்னீங்கப்பா. நாங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அப்பா தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். மனம் திரும்பி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தூஹலஹஸ் பிஹி பிலஹாஸ் பிலஹூர் பிலஹர்து ரீபோ ஷபதன துனா ஷந்து தோர பக்கர துரி கந்து தோர பல ரீமலஹத நமரு ஷபலபலஹது ரபலஹர துரி ஹலபலஹரது ரகதுல பலஹர ஷகதன மலஹரது நமலஹரது ரிது லஹஸ் பிலஹஸ் பிலஹ பிலஹார பிலஹார பிலஹரது செபிஹ பிலஹஸ் பிஹ பிலஹார பிலஹூர் பிலஹரது ரிது நமலஹதன மெஹஸ் பிஹ பிலஹாஸ் பிலஹு பிலஹார பிலஹரது
ரீபா லாபா லாபா தூர பால ஹாஸ் துனை மால ஹர தூர பால ஹரது. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா இப்பொழுது சந்திக்கணும்ப்பா. நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீங்கப்பா. தூ ஷபலஹது நமெஹஸ் பிலஹாஸ் பிலஹூர் பிலஹாரது ரகதுல பலஹாஸ் பிலஹோ ஷகது நமலஹரது. யாரெல்லாம் தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க, அந்த குடும்பத்தை ரட்சிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பம் அப்பா பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு வர வேண்டும். லா சிபி லேஹி பிலஹா ரபலஹரது ரகதுல பலஹாஸ் பிலஹாஸ் பிலஹோ பிலஹார் பிலஹரது ரீது நாம லஹது நாம லஹர ஷகது நபலஹரது செஹோபலஹஸ் பிஹி பிலஹாஸ் பிலஹூர் பிலஹரது ரீது நாம லஹஸ் பிஹலஹ பிலஹார் பிலஹரது நமலஹரது செபஹோ பிஹாஸ் பிஹு பிலஹார் பிலஹரது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலனைகளை திறந்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதத்து கிருபைக்காக நன்றி. இந்த மாசத்திலே இரவும் மூலமாக உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பேசுங்க. அடியனை உங்களுடைய கருத்தில் தேவனாரிலே அப்போ மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். குடும்பமா சர்ச்சைக்கு புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா கீழ்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபை செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களோட கிருபையால் நிரப்புங்க. இந்த மாசம் முழுவதும் ஓடக்கூடிய கிருபை தாங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலையடைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. நைட் டியூட்டில இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, நைட் நேரத்துல வெளிநாட்டுல இருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல அப்பா பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, சில குடும்பத்துல வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்துல வீடு வாசல் இல்லாமல் வெளியில தங்கியிருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, காலை வேலையில சில குடும்பத்துல புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. நைட் நேரத்துல சில குடும்பத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்காங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல தேச தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல சில குடும்பத்துல ஆம்புலன்ஸ்ல போயிட்டு, சில குடும்பத்துல அப்பா ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்திலே எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனைல பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், ஹோம் ஸ்டேஜ்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா படுத்த படுக்கையில இருக்காங்க, வயசாயிட்டு. சில குடும்பத்திலே வேற வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்துல லட்சக்கணக்கான பணம் கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் நிற்கிறாங்க. சில குடும்பத்துல ஆக்சிடென்ட் கேஸ்ல மரண தருவாயில இருக்காங்க. சில குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் ஐசியூல இருக்காங்க. சில குடும்பத்துல ஆபரேஷன் டெலிவரி. சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல கேன்சர் பரவி இருக்கு. பிளட் கேன்சர்ல சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம், டிபி நோயினால பாதிக்கப்படுவாங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல அலர்ஜி. சில குடும்பத்துல சொரியஸ் வியாதி. சில குடும்பத்திலே அப்பா சரீரத்திலே அப்பா சொல்ல முடியாத அளவுக்கு அப்பா பல வியாதியில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. எந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்துல தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே இறங்கி வாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்துனால பரிபூர்ணமான சுகம் பெற்றுக்கொள் ராஜா. சில குடும்பத்திலே இந்த மாசத்துல இஎம்ஐ கட்டணும், குழுக்குள்ள பணம் கட்டணும். சில குடும்பத்துல அப்பா பேங்க் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு. சில குடும்பத்துல பர்சனல் லோன் இருக்கு. சில குடும்பத்துல கார் லோன் இருக்கு, ஜொல் லோன் இருக்கு. சில குடும்பத்திலே அப்பா ஓடி லோன், இன்னுமாக விவசாய லோன் இருக்கு. நிறைய குடும்பத்தை ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. திருமண கடன். சில குடும்பத்திலே அப்பா வேலைக்காக, சில குடும்பத்திலே பல காரியத்துல பணம் கொடுத்து வரலை. சில குடும்பத்திலே அப்பா படிப்புக்காக லோன் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ காரியத்திலே அப்பா பல காரியங்களுக்காக பணம் வாங்கி வீட்டில் அப்பா பல காரியங்களை செய்து கொடுக்க, ஆனாலும் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை. பல காரியத்தில் அடிமையான சூழ்நிலை. இந்த நாளிலே கர்த்தர் மீட்டு எடுக்கணும். சில குடும்பத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். எல்லாருடைய தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. யாரெல்லாம் அப்பா முடங்கி போய் கிடக்குறாங்களோ இந்த மாசத்திலே வெளியில கொண்டு வாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. குடும்பமாக ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனாரில் அப்போ மினிஸ்டர்ல ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கிருபை செய்யுங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்தோத்திரம். 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா பிள்ளைகளுக்கு அதில் ஆசீர்வதிங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு தாழ்த்தி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்ப தலைவர் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். சர்ச்சுக்குள்ள புரட்டுவா, குடும்பமா சர்ச்சுல புரட்டுவா. கதை கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படணும்.
கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. மேய்ப்பனை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். போதிக்கிறவர்களை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தீர்க்கதரிசிகளை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்போஸ்தலரை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷகர்களை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டுல எந்தெந்த இடத்துல சர்ச்சு கட்டுறதுக்காக ஜெபிக்கணும், எல்லா தடையெல்லாம் நீக்கி அப்பா விசேஷமா ஆலயம் நிரப்பப்படணும்ப்பா. தசமபாகம் சர்ச்சில் கொண்டு போய் வைக்க கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா தடைகளும் விலை போட்டு ராஜா. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்துல கண் விழித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க ராஜா. தனி ஜெபம் பண்ண கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ண கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க ராஜா. உங்க நாம மட்டும் வெளிப்படுத்தும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டும். எந்தெந்த குடும்பத்திலே அப்பா தாழ்த்துறோம் அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க ராஜா. பலனிலை திறந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவினால செழிப்பை பெற்றுக் ராஜா. அதிகாலையில் உம்முடைய சமூகத்துல கண்வழிக்க கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தணும். வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. வீடு கட்டுறாங்க, தடையெல்லாம் கட்டி முடிக்க அப்ப வீடு கட்டி முடிக்க அதை கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்துல பேங்க் லோனுக்காக ட்ரை பண்றாங்க, ஹவுசிங் லோனுக்காக ட்ரை பண்றாங்கப்பா, பல காரியத்துல ட்ரை பண்றாங்க. கர்த்தர் சித்தம் இருந்தா மட்டும் உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, தெரிஞ்சவங்களை நம்பி ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயம் விசாரிங்க. நைட் நேரத்துல சீக்கிரமா படுத்துங்க. அப்பா கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமாக கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்க ஜீவன்களை அர்ப்பணிக்கும் ராஜா. திருமணம் முடியாமல் நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஏற்ற துணையை கொண்டு வாங்க, ஏற்ற வாசலை கொண்டு வாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க. மாந்திரியம், பிள்ளிசும், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துல மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்கு. சில குடும்பத்துல சந்தேகங்கள், சில குடும்பத்துல வீட்டுல குழப்பங்கள், சில குடும்பத்துல கணவன் மனைவி பேசாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல வீட்டுல நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த பிரிவினை ஆவியல் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கிரியைகளை அழிக்கப்படும் ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் கட்டுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிங்க ராஜா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசிரிங்க. உங்க நாம மட்டுமே சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசிரிங்க. வேலி அடைங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். சில குடும்பத்திலே கற்பதனியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க, கர்த்தர் மனம் இருங்க, கர்த்தர் மனம் இருங்க. மனம் இறங்கி கற்பதனியா ஆசிரியப்பா. சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசிரியப்பா. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூடங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா இந்த மாசத்துல நிறைய காரியங்களை ஜெபிக்கிறாங்க. தேசத்துக்குள்ள எழுப்பு வரணும்ப்பா. எல்லா தேச ஜனங்களும் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த இடத்துல பாவ அடிமையில வாழ்ந்துருக்கோம் அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும். தேசத்தை உங்களுடைய கரத்துல அப்படி எங்க தேசத்தை ஆசிரியப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுகளும் ஜெபிக்கலாம் அந்த தேசத்தை ஆசிரியப்பா. அந்த தேசத்தை ஆசிரிங்க, அந்த தேசத்தை ஆசிரிங்க, அந்த தேசத்தை ஆசிரியப்பா, அந்த தேசத்தை ஆசிரிங்க. பலகணிகளை திறந்து ஆசிரியப்பா. உங்க கரத்துல அப்படின்னா தேவன் அருளியாப்பா மினிஷன் ஆசிரியப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி இரவு மூலமா ஜெபிக்கணும் அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தணும். உங்க நாம மட்டுமே விட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தணும். துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி சகல காத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள்.
9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.